ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நான் அப்லோட் பண்ணோம் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துருங்கடா. ஏன்னா நீங்கள் பார்க்குறத வச்சு தான் நான் நெக்ஸ்ட் எபிசோட் போடலாமா இல்லையான்றது எனக்கு இதுவாகுது. ஏன்னா நீங்களும் ரொம்ப லோவான அட்ராக்ஷன் அதை இதுவும் கொடுத்தீங்கன்னா எனக்குமே வீடியோ போட அப்படி அதிகமாக தோணலை. ஸோ நீங்கள் கொடுக்கறத வச்சு தான் நான் வீடியோ சூன் போட முடியும். ஓகே, பிடிச்சிருக்குன்னு. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வீடு கட்டுறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு எதுலேருந்து விட்டோமோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா, கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் இல்லைங்க இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏன் உன்னால் ஒரு ஃப்ளோலெல்லாம் பேச முடியாதடி, ஒரு மாதிரி இங்கே எங்கே என்னை ஏற்றணுன்னே இப்படி பேசுவியா? அப்படிலாம் இல்லை, அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப திட்டுவார். அதனால தான். அப்படி தெரிஞ்சு என்னையும் திட்டி உங்களையும் திட்டாருன்னா எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடும்ல. அவ்வளோ லவ் பண்ணுறியாண்ணா? பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும் என் பொண்டாட்டிக்கு? என்ன கேள்வி இது? ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் புருஷன் பிடிக்காமல் இருக்குமா? அதாண்டி பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றது இப்போ எனக்கு வேணும். எப்படி காட்டுறது? சரி வா, ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன், அங்கே சொல்லு. என்ன இடம்? பார்த்து தெரிஞ்சுக்கோடி. இப்போ ஜெக்கி தான் அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது உள்ள அப்படி ஒரு ஃபஸ்ட் நைட் செட்டப் தான். என்ன இது? மேபி நம்ம ராத்திரியாக இருக்கலாம். என்னங்க என்ன சொல்கிறீங்க? என்னங்க கூட தாண்டி ராத்திரி காட்டில் மேலே வாசனையாக பக்கத்தில் மல்லிகைப்பூவோட புடவை வச்சிருக்கேன். மாமாக்காக கட்டிட்டு வரியாடி பொண்டாட்டி? இல்லைங்க, கல்யாணம் அதுக்கப்புறம் மேபி கல்யாணத்துக்கு அப்புறம் உணர்வாட்டி. ஆனால் என்னால் அடக முடியல. நான் கோவப்பட்டு நீ பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கேட்டதை பண்ணுறல. நீ தானே லவ் பண்ணுறலடி, பண்ணுடி, நல்லா தான் இருக்கும். அந்த புடவை உனக்கு எடுப்பா வெள்ளை கலரில். நீயும் செவந்தான் இருக்க. அந்த கேரளா சாரிக்கு கும்முன்னு இருப்ப. எனக்கு இதான்ப்பா பிடிக்கும். ராத்திரியில் வேணால் உனக்கு பிடிச்ச புடவை கட்டிக்கோ. இனி இதான். அண்ட் நீ போட்டுன்னு வந்துருக்க எல்லா துணியும் நீயே கட்டிட்டு நான் வாங்கி கொடுத்து தான் போடணும். உச்சி முதல் பாதம் வரை என் பொருள் மட்டும்தாண்டி உன் உடம்புல இருக்கணும். இன்னொரு நீ ஏன் மாத்திருவியா இல்லைனா ஏதாச்சும்? இப்போ உங்களுக்கு பேச்சே இல்லை, நீங்கள் ஜெக்கிவியை தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னாடி அப்படி பார்க்குற? நானும் மாற்றின்னு வருவேன்டி, உன்னை விட செம்மையாகவே வருவேன். நீ எனக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரி வரியான்னு பார்க்கலாம். எல்லாமே இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாத சொல்லும். உன்னை வேறு அவங்க வீட்டில் சீக்கிரமாக கூப்பிட்டு போய் விடணும். நீயே ரெடியாகி வந்துடு, போடி. இல்லைங்க, இப்படி சடனாக கூட்டிகிட்டு என்ன இதெல்லாம்? அது அப்பாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனை ஆகிடுங்க. போதும் போதும் போதும், உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதானே பிரச்சனை ஆகும். உங்கள் அப்பாவுக்கு தெரியாதுடி. பெண்ணா உனக்கு பதட்டமாக இருக்குது அதுதானே? இப்போ ஜேகே உங்கள் ஃபேஸ் அப்படியே கட் பண்ணி என்ன பாரு. இந்த இடம் அழகாக என் கண்ணுக்கு தெரில. நீ வந்ததுக்கப்புறம் தான் இந்த இடம் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அதே மாதிரி இந்த அழகெல்லாம் குறையாம நீயும் அழகாயிடு. போடி, போய் மாற்றிட்டு வா. லவ் யூடி பொண்டாட்டி. நான் லவ் பண்ணுறேன். இதே கண்ணில் நீயும் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதை போய் காட்டு எனக்கு, உன் ஜங்குக்காக, உன் மாமாக்காக, ஏன் உன் புருஷனுக்காகடி. பண்ண மாட்டியா? இப்போ உங்களுக்கு பேச்சே இல்லை. பண்ணுவேன். யாருக்காக பண்ண போகிற? மாமாக்காக? புருஷனுக்காக? ஆஹா, என் பேர்லாம் வாயிலேருந்து வருமா? சொல்ல மாட்டேன். போகிறேன்.
இப்போ உங்களுக்கு பயம் இருக்குது, பட்டு இப்போதைக்கு உங்களால் தப்பிக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்களும் போய் ரெடியாக ஆரம்பிச்சிடுறீங்க. என்ன இது, எவ்வளோ காஸ்ட்லியான புடவை, எவ்வளோ வெயிட்டு, இது கட்ட சொல்கிறாரு. ஐயோ, என்ன இவர் ரெட் கலரில் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ நான் இதை போடணுமா? எல்லாத்தையுமே இவர் வாங்கி கொடுத்து தான் போடணுமா? சரி, நம்ம போடலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கிறது எல்லாத்தையுமே கழட்டிட்டு அவர் வாங்கி கொடுத்தது தான் போடுறீங்க. என்ன சைஸ் கூட கரெக்டாக இருக்குது. இவருக்கு எப்படி தெரிஞ்சுது என்னோடய சைஸு? எது ஒன்று விடு, நம்ம எப்படியும் அங்கே போய் நின்று சும்மா பேசிட்டு வீட்டுக்கு போயிடலாம். எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். லோரா, பயப்படாத, என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்களும் புடவெல்லாம் கட்டி அழகாக கண்ணுக்கு மை மட்டும்தான் வைக்கிறீங்க, ஒரு குட்டி பொட்டு, அண்ட் அந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜிம்கி, கழுத்து ஒட்டின மாதிரி ஒரு செயின், வளையல், அப்படியே தலை நிறைய மல்லிப்பூ, அதில் ஒரே ஒரு குட்டி ரோஸா தான், கொஞ்சம் சந்தனத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. லோரா, பிடிக்குமா அவருக்கு? பிடிக்கணும். லோராம்மா, பயப்படாத. இது என்ன அப்படி உண்மையான ஃபஸ்ட் நைட் மாதிரி நீ நினச்சிட்ருக்க? இது சும்மா அவர் ஆசைக்காக, மற்றபடி எதுவும் இல்லை. கையில் இவ்வளோ வளையலா? எல்லாம் கண்ணாடி வளையல், பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு போல். சரி, போகலாமா? சரி, நம்ம போகும் அப்படின்னு நீங்களும் அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. பார்த்தாங்க யாரும் இல்லை. இவர் எங்கே? சரி, ஓகே, நம்ம அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு அமைதியாக போய் உட்காந்துட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. எல்லாம் அப்படியே ஒரிஜினலாக இருக்குது. இவர் என்ன உண்மையாலே ஃபஸ்ட் நைட்னு நினச்சிட்டாரு போல். இன்றைக்கி என்ன சும்மா பேச போகிறோம், கிளம்பி போகிறோம், இதுக்கு போய் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிவிட்டு என்னங்க அப்படின்னு ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. பார்த்தா ஜேகே டவலோட கையில் பால் சொம்போடு வந்து நிற்கிறாரு. ஏய், அறிவில்லையாடி உனக்கு? நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன், வெளியே டேபிளில் பால் இருக்கு, எடுத்துகிட்டு வரணும்ல இல்லையா? நான் எடுத்துன்னு வந்தது எப்படி நின்றுருக்கேன்? நானாடி பொண்டாட்டி உனக்கு? தாடி பொடி. இல்லைங்க, பார்க்கல, அதான். பார்க்கல. இப்போ வரைக்கும் ஜேகே உங்களை அவ்வளோ நோட் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ நீங்கள் தான் என்ன இவர் என்ன ரெடி ஆகிட்டு வான்னு சொல்லிவிட்டு இவர் இப்படி நின்றுட்டுருக்காரு. வெறும் டவலோட ஈர வடிய தலையை கூட துவட்டலை இந்த பையன். ஏனுங்க இங்கே பாருங்க அப்படின்னு ஜேகேவை கூப்பிடுறீங்க. இப்போ ஜேகே தான் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் டவல் ஏதாச்சும் இருக்குமான்னு குனிஞ்சு தேடிட்டுருக்கீங்க. உங்களோட இடுப்பு நல்லா தெரியுது. ஐயோ, இவனா இப்படி இருக்கா? தெரியுது, இன்னைக்கு மாதிரி இருக்கா? வேறு குஞ்சு தெரியுன்னு இருக்கா? இப்போ தான் இவ்வளோ நோட்டே பண்ணுறேன் நான். நடச்சையே குட்டி பொண்ணுன்னு பார்த்தா இந்த விஷயத்தில் கும்தான்னு இருக்கா? என்னடி தேர்ற எல்லோரா? என்ன தேர்ற? இல்லைங்க, தலை ஈரமாக இருக்கு, துவட்டணும்ல. இல்லை, எதுக்கு தேர்ற? ஏன் புடவை இல்லை? அதெல்லாம் தோட்ட முடியாதா? அச்சோ, நான் யோசிக்கவே இல்லை. இங்கே உட்காருங்க, துவட்டி விடுறேன். துணியும் இங்கே இல்லை. அதோ வரண்டி. இப்போ ஜேகே தான் அவர் உங்களை பார்த்து ஒரு மாதிரி முழுங்கிக்கிட்டே உட்கார்றாரு. எதுக்கு இப்படி குளிச்சுட்டு ஈரமா? பொறுமையாகவே வந்திருக்கலாம், இங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லி துவட்டிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த முந்தானி எடுத்து நீங்கள் துவட்ட உங்கள் ஹிப் நல்லா ரிவீல் ஆகுது. அதில் நீங்களே ஒரு ஹிப் செயின் போட்டிருப்பீங்க, அது ஜேகே வாங்கி தரல. இப்போ ஜேகே தான் அவரோட தலையை ஒரு மாதிரி இப்படியே ஆட்டுறாரு. தண்ணி எல்லாம் செதறுது. என்னங்க, என்ன குழந்தையாக்கும் இப்படி செதறி விளையாடிட்டுருக்கீங்க? தலையை தோட்டணும். தலையீரமாக இருக்கும் போது இப்படிலாம் ஆட்டாதீங்க, ரொம்ப தலைபாரமாயிடும் அப்புறம். இப்போ ஜேகே அவரோட ஃபிங்கர் எடுத்து
உங்கள் இப்பில் பட்டிருக்க அந்த துளியெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி தொட்டு நக்குறாரு. இப்போ நீங்கள் தான் ஃப்ளின்ச் ஆகுறீங்க. என்னங்க என்ன பண்ணுறீங்க? டேஸ்ட் இஸ் குட். நல்லா தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னொரு அடி பண்ணிட்டா என்ன பண்ணணும்? இரு. திரும்பியும் அவரோட தலையை ஆட்டுறாரு. தண்ணி படுது. இந்த வாட்டி ஃபிங்கர் மூலியமாக அதை எடுக்கல, அவரோட டங்கை யூஸ் பண்ணி தான் லிக் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி அவர் ஷோல்டரை பிடிச்சிட்டு திரும்ப ஃப்ளின்ச் ஆகுறீங்க. என்னடி பிடிச்சிருக்கா? என்ன இது? ஹிப் செயின் யார் வாங்கி கொடுத்தா? நீயா போட்டு வந்தியா? குர்த்தி தான் போட்டு வந்த, உள்ளே இது இருக்கா? இல்லை, நல்லா இருக்கு. இடுப்புக்கு எடுப்பா, ரெண்டுமே மஜா தான். இனி ஒரே சோதான் போலியே பெட்டு மேலே. என்ன கேட்காதா உனக்கு? சும்மா என்ன அது இதுன்னு. எனக்கு தெரியும்டி உனக்கு எல்லாம் தெரியுன்றது. ஆனால் என்ன தெரியுமா உனக்கு? ஒரு மாதிரி பயம். எங்கடா இவன் அநியாயமாக பண்ணுறானு ஒன்று. ஆமாவா இல்லையா? இல்லை, எனக்கு இதெல்லாம் பார்த்து பயமே இல்லை. ஓ, இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்காது, ஆனால் இங்கே இருக்கிறவனை பார்த்தா பயமாக இருக்கும். ஆமாம் தானே? எனக்கு தெரியும்டி. ஜங்குக்கு பார்த்து பயப்படாமல் இருக்குவியா என்ன? வாய்ப்பு இல்லை. இது பார்த்தா ஒரு பட்டு தாண்டி ஞாபகம் வருது. எங்கே படு அப்படின்னு சொல்லி ஜேகே உங்களை பொறுமையாக படுக்க வச்சு, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? நீ பாரு. தாலியை தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா, இல்லை புள்ள குட்டி பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா? எப்படி? ஓகேவா? இப்போ தான் உங்களுக்கு புரியுது இப்போ அவர் உண்மையாலே உங்களை பண்ண போகிறாருன்னு. என்னங்க, அப்பா கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். இந்த டைமு எப்படியோ போகணும். இங்கே பாருங்க, என்ன சட்டை எங்கே? இப்போ நான் சட்டை போட்டுன்னு வந்தேன், பட்டன் போட்டு எஸ்டி கட்டி முன்னாடி வந்து நின்று, நீ வந்து கொஞ்ச நேரம் பேசி, நான் கொஞ்ச நேரம் உன்னை ஓட்டி, அப்புறம் நீ என்னை கழட்டி, நான் உன்னை கழட்டி, சரியான வேலை. அதான் இப்படியே வந்து நின்ட்டேன். எனக்குன்னா நான் வந்து கழட்ட பிடிக்கும், உன்னை பார்க்கவும் இந்த மாதிரி பிடிக்கும். அதனால தான் உன்னை மட்டும் இது பண்ணுவேன். எப்படியும் நீ கழட்ட மாட்டேன், நான் தான் கழட்ட போகிறேன். எனக்கு எப்படியும் நானே கழட்டிக்கணும், எது போடணுன்னு தான். எப்படி மாமா உடம்பு பாடுறி, எப்படி இருக்கு? பார்த்தது இருக்க மாட்டேன், இப்போ பார்த்துக்கோ. இந்த பேர் ராம்சை பாரு, இந்த முன்னாடி பாடுறி, இந்த பின்னாடி பாரு அப்படின்னு சுற்றி சுற்றி காமிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் காட்டிக்கல. பிடிச்சிருக்கா? இதோ இந்த கை இருக்கு, இந்த கை பத்தியா, மசில் பத்தியா, எதுக்கு உன் தலையை இங்கே படுக்க வச்சு நான் நல்லா தூங்க வைக்க. இந்த பாரு, என் செஸ்ட்டு பாரு, இங்கேயும் நீ தூங்கிக்கலாம். இந்த உடம்பே உனக்கு தாண்டி, எங்கே வேணால் பார்த்துக்கோ. ஆனால் எதுக்குடி நீ மட்டும் முன்னாடி மட்டும் தலைகாணியை வச்சுட்டு வந்த? எனக்கு அது எந்த விட பெருசாக தான் இருக்குது, குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் உன் இடுப்பு மட்டும் என்ன மாய்க்குதுடி, அதுலேயும் அந்த செயின்னு ஒரு மாதிரி இழுக்குதுடி. என்னை இழுக்கிறதுனால நான் அது மேலே ஃபாலோ ஆகிட்டேன். இப்போது விழணும்ல. இப்போ ஜேகே தான் அது அப்படியே அவரோட பெரிய கை வச்சு தடவுறாரு. உங்களால் முடியல, நீங்கள் உங்கள் காலெல்லாம் எது எது பண்ணிட்டுருக்கீங்க. பொறுமைடி, பொறுமை. இதுக்கே இப்படியா? உன்னை மாமா எவ்வளவோ விற்று வச்சிருக்கேன், பார்க்குறியா? பார்க்குறியா என்ன? இங்கே பாருங்க, பார்க்கல வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க. நீங்கள் எப்படி, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். பேசு, யார் வேணான்னா. பேசணுன்னா ஃபஸ்ட்டு பேசணுன்னா கேட்கணும். ஏய் என்ன அடி உன் வீட்டுக்கு வந்துருவேன். அடி உங்கள் அப்பா ஒன்று என்னை பற்றி சொல்லியிருக்கான். இன்னும் பேசணும் நான் என்ன பேசணும் சொல்லு. என்னை பற்றி நான் எதுவுமே சொல்லலையே. எனக்கு தெரிய வேணாம். லோராமா அது போதும். அது போதுமா? அது போதும். ஏன்
இப்போ என்ன தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை, நான் என்னை பற்றி சொல்லுவேன். நீ சொல்கிறீ, நான் என்ன வேலையோ அதை பார்த்துக்கிறேன். புரியல. தோ மாமா இப்போ புரிய வைக்கிறேன் பர்றி அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ளவுஸோட நாட்டை தான் கழட்டுறாரு. எனக்கு நம்ம இங்கே நான் மட்டும்தான் பேசணும். நீ பேசு. நீ ஏதோ உன்னை பற்றி சொல்கிறேன், அது பிடுங்குறேன்லாம் சொல்லிட்டு இருந்தல, அதெல்லாம் நீ சொல்லு. நான் என் வேலை என்னவோ அதை நான் பார்க்குறேன். நீ ஸ்டார்ட் பண்ணவா இல்லை உனக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணவா? இல்லை, நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி சொல்லு. எனக்கு தோசை சுட நல்லா தெரியும். இப்போ ஜேகே தான். நீங்கள் பேச பேச அவர் உங்கள் சாரியோட பின்னு மேலே இருக்கிறத கழட்டுறாரு. இப்போ நீங்கள் வெறும் ப்ளவுஸோடு இருக்கீங்க. என்னடி நிறுத்திட்ட? பேசு. எனக்கு 8 வகையான தோசை சுட தெரியும். கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் வெண்டைக்காய் அப்படின்னு இஷ்டத்துக்கு சுடுவேன். இப்போ ஜேகே தான் உங்களை அப்படியே பார்க்குறாரு. என்னங்க கேட்குதா? கேட்குது. இல்லை என்னாடி உனக்கு ஒரு வயசு 20 இல்லை 22 உள்ளருமா? இப்படி மேலே எக்கி கிடக்குது. லைட்டாக புடவை விலகணுன்னு இப்படி தெரியுதேடி. ரொம்ப அநியாயம்டி. இப்படி அவன் ஜங்குக் மாமாவை சாவடிப்ப. மாமா பாரு பார்த்துட்டு ஃப்ளாட் ஆகிட்டான். என்னம்மா இருக்குடி? என்ன பேசுகிறீங்க? தமிழில் தான் பேசுகிறேன். எதை சொல்லி நிந்திய? 8 வகையான 6 வகையான தோசை. கண்டினியூ கரோ பாய் பன்றி சீக்கிரம். மாமாவால் வெயிட் பண்ண முடியல. நீ பேச தான் வேலை கொடுக்க முடியும். என் பொறுமையை சோதிக்காமல் சீக்கிரமாக பேசு. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்கு. இப்போ ஜேகே தான் உங்கள் கழுத்தெல்லாம் ஸ்மெல் பண்ணுறாரு. அவர் பண்ணுறதில்ல, அவர் டவலே கழண்டுடுச்சு. நீங்கள் அச்சம்மா நாடி கண்ணை முடினுருக. இல்லை ஒன்றும் இல்லை, கண்ணை தொறி. இல்லை வேண்டாம், கண்ணை தொற அப்படின்னு உங்கள் கையை ஃபோர்ஸாக பிடுங்குறாரு. இப்போ எதுக்கு என் கண்ணை திறக்குறீங்க? ஏன் பார்க்க மாட்டியா? நான் புடியிலையாண்ணா உன்னை பார்த்ததுலேருந்து இது எப்படி நிற்கிதுன்னு ஃபஸ்ட்டு பாடுறி. டவலை விட்டு புடச்சிக்கின்னு வந்துடுவான் போல். நான் பண்ணதுக்கு டவல் கழலாமலாம் இருக்கும். நீ எப்போடவே தூக்கி போட்டு உட்காந்துரு. எப்படி பாரு. நீ பார்க்குறதுக்கு தானே மாமா இப்படி வளர்த்து வச்சுருக்கேன். நீங்கள் ஏன் இப்படி பேசுங்க? உங்ககிட்ட பேசாமல் வரப்போகிற பொண்ணுக்கிட்டயா பேச முடியும்? ஃபஸ்ட்டு பாடுறி. பார்த்தா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன் மாமாவுக்கு அந்த சுகத்தை உன்னால் கொடுக்க முடியாதோ அண்ணா? ஃபஸ்ட்டு பாரு. இல்லை நான் பார்க்கல. சரி கடைசியாக பாரு. நீ அதை என்ன பண்ணாமலா போயிடுவ? இது உனக்குள்ளே உனக்கு மேலே ஏதோ பண்ண போகுது. அது வரைக்கும் எல்லோராமா கண்ணை மூடிட்டா இருக்கும்னு நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏதாவது இப்போ நான் ஸ்லோவாக பண்ணுறேன்னு உனக்கு போர் அடிக்குதுன்னு எனக்கு தெரியுது. மாமா ஜங்குக் மாமா வேலையை காட்டிடுறேன். இப்போ ஜேகே கொஞ்ச நேரம் கூட வேஸ்ட் பண்ணல. அப்படியே உங்கள் ப்ளவுஸை கழட்டணும். அதை அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. செம்மையாக இருக்கடி வாசனை. நான் வாங்கி கொடுத்த ப்ரா கரெக்டாக இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ உடம்புல அது இருக்குவானா? என் கை இருக்குல்ல, அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்னர் மேலேயே ஒரு மாதிரி அந்த மிட் பாயிண்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஏதோ உங்களுக்கு செம்மையாக கூசுது, உங்களால் முடியல. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கழட்டுறாரு. இப்போ நீங்கள் எதுவுமே போடல, நீங்கள் அழுக ஆரம்பிக்கிறீங்க. இங்கே பாரு, வித்துக்கு நல்ல நேரத்தில் இப்படி அழுதுட்ருக்க டோரா. மாமாவுக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ மட்டும் அழுகாத. ஏண்டி அழகி பெத்துக்கிட்டே அழுகிற டோராமா? பாரு. இல்லை என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன். நான் உனக்குள்ளே வந்த பிறகு கூட்டின்னு போகிறேன், ஓகேவா? இல்லை நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகலாண்டி. அதுக்கு முன்னாடி நான் உனக்குள்ளே போகணும். உனக்கு புரிதா இல்லையா? இல்லைரா? இல்லை. ஏய் நான் இல்லை இதுன்னு. கொஞ்ச நேரம் படுறி, விட்டு அப்புறம் ஓட்டுன்னு போய் விட்றேன். இல்லை எனக்கு புரியல.
நீங்கள் என்ன உண்மையாக லவ் தானே பண்ணுறீங்க? அப்புறம் எதுக்கு? ஏன் லவ் பண்ணால் இது பண்ணக்கூடாதா? சொல்லு, பண்ணக்கூடாதா? இந்த காலத்தில் எவன் பண்ணாமல் இருக்கான்? இதெல்லாம் வேணும்டி, மனுஷனுக்கு இது தேவை. உனக்கு வேணான்னா என்னென்ன ஓரத்தில் போய் கையச்சிட்டு இது பண்ணுன்றியா? இங்கே பாரு, அடிக்கக்கூடாதுன்னு பாரு, மரியாதை நீயே படு. இங்கே பாருங்க, துணி கொடுங்க, நான் கிளம்புறேன். இங்கே பாருடி, புரிஞ்சுக்கோ, பொறுமையாக பண்ணுவேன். இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணலடி. ஏற்றி விடாத, உனக்கு கீழே அது வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்த, இதுனாடி கீழே வரும்போது மட்டும் உனக்கு பயம் வருது. கொஞ்ச நேரம் படு அப்படின்னு சொல்லி இப்போ உங்களை ஃபோர்ஸாக இழுத்து படுக்க வச்சு உங்கள் 2 லெக்கையும் அவரோட ஷோல்டரில் தான் போடுறாரு. இப்படி இருக்கிற பொண்ணை போய் வானான்னு யார் வாயிலையா நான் சொல்ல தோணுமா? எதுவுமே இல்லாமல் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக யாருன்னா வச்சுருவாங்களாடி? இவ்வளோ ரோஸ் கலரில் இருமாண்ணா நிறைய படத்தில் பார்த்துருக்கேன்டி. ஆனால் எனக்கு கடவுள் இது மாதிரி கொடுப்பான்னு யாருக்கு தெரியும்? இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அதில் வாய்வுகளைனா தப்பாயிடும்ல அப்படின்னு சொல்லி இப்போ அவர் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுறாரு. நீங்கள் அவ்வளோ துடிக்கிறீங்க. வேண்டாம், இல்லை வேண்டாம், ஒன்றும் இல்லை, பொறுமையாக தானே பண்ணுறேன். ரொம்ப வலிக்குதாண்ணா? ரொம்ப வலியாது, பொறுமையாக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நேரம் பண்ணுறாரு. உங்களால் முடியல. அண்ட் கொஞ்ச நேரத்தில் அவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார். ரொம்பவே ஃபோர்ஸாக தான் பண்ணுறாரு. உங்களால் வலி தாங்க முடியல. கொஞ்ச நேரத்தில் டயர்டாக்கி 2 பேருமே படுத்துடுறீங்க. இப்போ நீங்கள் தான் எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம பயம். கொஞ்ச நேரம் கூட இங்கே இருக்கக்கூடாது. லோரா, துணி அங்கே இருக்குது, வா அப்படின்னு எழுந்தா உங்களால் நடக்கவே முடியல. முடியல, என்ன பண்ணது? சரி, ஓகே, பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கடன்னு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து விட்டால் போதும்னு ஜேகே கிட்ட கூட சொல்லாமல் கிளம்பி வந்துடுறீங்க. வந்துட்டு இப்போ வீட்டுக்கு தான் வரீங்க. உங்கள் அப்பா தான், என்னம்மாச்சு? எங்கன்னா விழுந்துட்டியாம்மா? லோரா, இங்கே காட்டுமா அப்பாகிட்ட. இல்லைப்பா, இல்லை, இங்கே டயர்டாக இருந்தது, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், டான்ஸ் வேறு ஆடிட்டு இருந்தேனா, அதான். இப்போ உங்கள் தம்பி ஒரு மாதிரி உங்களே குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் மெதுவாக தாங்கி உள்ளே போய் படுத்துக்கிறீங்க. இப்போ உங்கள் தம்பி தான் உங்கள் அப்பா கிட்ட, அப்பா என்னாச்சு? அந்த இவளுக்கு பார்த்து மாப்பிள்ளையை துரத்திங்களா இல்லையா? துரத்திட்டீங்களே? வேணான்னு சொல்லியிருக்கேன்ப்பா, ஆனால் அவங்க வீட்டில் ஏதோ வேணும்னு கேட்டுட்ருக்காங்க, எப்படின்னு தெரில, கேட்டு சொல்லலாம். முதல்ல அக்கா கிட்டேருந்து ஃபோனை பிடுங்குற வழியை பாருப்பா, உங்களை பார்த்தாலே டவுட்டாக இருக்கு, சரி கிடையாது அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சரியான பயம். ஏன்னா நீங்கள் ஜேகே கிட்ட சொல்லாமல் வந்துட்டீங்க. என்ன பண்ணுவார்? எழுந்தாருன்னா கத்துவாரோ? இப்படி அடி ஓடி வருவேன். கொஞ்சம் நேரம் கூட அவர் கூட இருக்க முடியல. மேலெல்லாம் வலிக்குது, முதல்ல குளிக்கணும், வலிக்குதே. அம்மா கிட்ட இப்படி என் ஃப்ரெண்டுங்க கிட்ட கேட்போம், தெரிஞ்சால் என்ன ஆகுறது வீட்டுக்கு? லோரா, ஒன்றும் இல்லை, நீ தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல, கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் கூட முதலே பண்ணிட்டேன், அவ்வளோதான், மற்றபடி என்ன அப்படின்னு நீங்களுமே குளிச்சுட்டு அப்படியே விட்டுடுறீங்க. ஜேகே கிட்ட பேசுறதும் இல்லை. ஜேகேக்கும் உங்கள் மேலே செம்ம கோவம். அதனால் அவர் வெறும் மெசேஜ் மட்டும்தான் பண்ணுறாரு, நீங்களும் மெசேஜ் தான் பண்ணுறீங்க, ஆனால் பேசிக்கிறதே இல்லை. இப்போ ஒரு நைட் கால் பண்ணுன்னு அவர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு உங்களை. ஏன்னா உங்கள்கிட்ட எந்த ஃபோனை பிடுங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க, கேட்குதா? மொயிரில் கேட்கும். அறிவுரு அடி, என்னாடி ஒரு வார்த்தை கூட சொல்ல, அப்படியே கிளம்பி போயிட்டேன் நீ. அதுக்கப்புறம் மெசேஜும் இல்லை, ஹலோ ஓய் ஐன்னு மட்டும் நான் மெசேஜ் பண்ணினே இருக்கணுமா? இங்கே பாருங்க, என்ன விஷயம்னு முதல்ல தெரியாமல் பேசாதீங்க. சும்மா எனக்கு ஒன்று பார்க்கணுண்டி. இப்போயா? ஆமாம், பார்க்கணும், வா. இல்லை நான் வரல. பார்க்கணும், வா. நான் வரல,
3 மாதம் ஆச்சு லோரா, வெறியத்தாத வா. இல்லை நீயா வரியா இல்லை உங்கள் வீட்டுக்கு நான் வரவா? இல்லை இல்லை நானே வரேன். எங்கே? வெளியே வாடி. வெளியே வா, குளிருது. எனக்கு கூட தான் ரொம்ப நேரமாக நின்றுருவேன் கீழே, எனக்கு குளிராதா? இப்போ நீங்கள் பதட்டமாக்கி வெளியே வரீங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கானா? என்ன சொல்கிறீங்க? வெளியே வா. பின்ன வெளியே தாண்டி நின்றுட்டுருக்கேன், எப்படி வருவ? கொஞ்சம் சீக்கிரம் வாட்டி, கால்லாம் ரொம்ப வலியுது. ஐயோ இருங்க வரேன் அப்படின்னு நீங்கள் வெளியே வந்து பார்த்தா ஜேகே பிளாக் ஷர்ட்டில் ஒரு வண்டி மேலே சாஞ்சு நின்றுட்டுருக்காரு. என்னடி பொண்டாட்டி அப்படின்னு கண்ணுலேயே பேசுகிறாரு. உங்களுக்கு அவ்வளோ வெக்கம். எதுக்கு இங்கே வந்தீங்க? ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தேனா, தம்பி கேட்டுனே இருக்கான் கீழே, அதான் வந்தேன். தம்பிக்காக தான் வந்தீங்களா? ஜேகேக்காகவும் வந்தேன். இப்போ என்ன வேணும்? ஒரு கிஸ்ஸு? இல்லை வரலாம். கிஸ்ஸு வேணும்டி, வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகிடும். வேணும்னா வேணும். மேலே வரவா? மேலெல்லாம் வேண்டாம். அப்போ கீழே வருவா? கீழேயா? சரி சென்டர் போகிறேன். சென்டரா? உன் வயிறு தானே இருக்கும் போது அது என்னங்க? ஏய் சி, கீழே வாட்டி. எவ்வளோ நேரம் இப்படி மேலேயே பார்த்துன்னு இருக்கிறது? இப்போ நீங்கள் வீட்டுக்கே தெரியாமல் பொறுமையாக கீழே வரீங்க, வந்து ஜேகே முன்னாடி நிற்கிறீங்க. ஜேகே உங்களையே பார்த்துட்ருக்காரு. என்ன அப்படி பார்க்குறீங்க? கண்ணை எடுக்க முடியலடி. உன் மேலேருந்து என் கண்ணை என்னால் எடுக்க முடியல. ஒன்று வர ரசிக்கிறேன். அந்த தலை முடியிலேருந்து உன் கால் நகம் வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குமா, ரொம்ப. உங்கள் வாயிலேருந்து எப்படி ஒரு வார்த்தையா? ஏன் நான் சொன்னது இல்லையா? திமுறை பிடிச்சவ இங்கே வந்து நீகிறது? இல்லை இல்லை நிற்க மாட்டேன். நீங்கள் மாட்டேன். இரு, உன்னை எப்படி என்கிட்ட வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஜேகே கண்ணில் தூசி பட்ட மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ நீங்களும் என்னாச்சு கணக்காட்டுக்க, தோ காட்டுறேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து, ஏய் கூப்பிட்டா வரமாட்டியாடி? இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? பின்ன கூப்பிட்டா வந்துடுவியா நீ? பன்றி கூடு சேர்த்து. இப்போ நீங்களுமே ஜேகேவை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் 2 பேருமே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இல்லை போதும், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்தோ. கடிக்க மாட்டேன்டி. சரி சாரி, கடிக்க மாட்டேன். இல்லை ரொம்ப கடிக்குங்க. கடிக்க மாட்டேன்றல, கொஞ்ச நேரம் இரு சும்மா அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் சடனாக ஜேகே ஸ்டாப் பண்ணுறாரு. என்னாச்சு? ஏன் நிறுத்திட்டீங்க? அது என்ன அங்கே பார்க்குறீங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா உங்கள் தம்பி தான். அடியே கழுத, அறிவிருகா, உன்னை நம்ப கூடாதுன்னு எங்கள் அப்பங்கிட்ட அப்பயே சொன்னேன். இந்த மயிறுகிட்ட திரும்பியே வந்திருக்கியாடி. இவன் தான் வேணான்னு சொல்லிட்டோம்ல. இல்லை இங்கே பாருடா, கத்தாத அப்பாவுக்கு தெரிஞ்சிட போது. தெரியட்டும், இனி நானே தெரிய வைக்கிறேன் அப்படின்னு ஜேகேவை பார்த்து அவன் முறைக்கிறான். ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. இப்போ எதுக்கு இவன் வந்தான்? இவனுக்கு என்ன வாண்டி? எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பாருடா, எதுவும் சொல்லிடாத. ஏய் நீ எதுக்கிடி அவன்கிட்ட கெஞ்சிற? பயப்படாத, நான் ஆகிறேன்ல. எனக்கு இருங்க. இங்கே பாருடா, உன் காலை கூட விடுறேன். சி, நீலாம் ஒரு அக்கா? கேவலமாக இல்லை? இப்படி அசிங்கமா? அவ்வளோ வலியுது, அவ்வளோ உனக்கு துள்ளுது. இப்போ ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. அவர் ஷர்ட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு வராரு கிட்ட. நீங்கள் ஜேகேவை தடுக்கிறீங்க. இப்போ உங்கள் தம்பி வீட்டுக்குள்ளே தான் ஓடுறான். ஓகேடா, இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களுமே நிறைய சீக்கிரமாக இந்த எபிசோட்லாம் அப்கமிங் பாருங்கடா, அப்போ தான் எனக்கு அப்லோட் பண்ண தோணும். அண்ட் லவ் யூ ஆல். வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோடுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. பை.